வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் TNTET எக்ஸாம் பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான இலவச தமிழ் மாதிரி தேர்வு வினாக்கள் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் ஒரு 30 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த 30 கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இம்மீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். அதனால் என்பது 3 செகண்ட்ஸ் டைம் தர ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் ஆன்சர் சொல்கிறேன். இணைப்பு சொல். அதனால் அப்படிங்கிறது இணைப்பு சொல். தமிழரின் வீர விளையாட்டாக கருதப்படாதது எது? மட்டைப்பந்து. அதாவது மற்ற எல்லாமே பார்த்தீங்கன்னா வீர விளையாட்டு தான். மற்போர், சிலம்பம், நீர் விளையாட்டு கூட வீர விளையாட்டு தான். ஆனால் மட்டைப்பந்து வந்து வீர விளையாட்டு கிடையாது. மஞ்சு விரட்டு என்பதை குறிக்கும் விளையாட்டு எது? ஏறு தழுவுதல். மஞ்சு விரட்டு, ஜல்லிக்கட்டு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏறு தழுவுதல் தான். மற்போர், சிலம்பாட்டம், வில்வித்தையெல்லாம் வராது. ஒலிம்பிக் போட்டியில் சேர்க்கப்பட்டுள்ள கலை. வில்வித்தை. கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான். டேஷ் அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான். ஆனால் கண்ணன் பேருந்தில் செல்ல விரும்பினான். ஆனால் அவன் நண்பன் மிதிவண்டியே போதும் என்றான். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க தமிழ் கொஸ்டின்ஸ் எல்லாம் 5th ஸ்டாண்டர்ட் புக்லேருந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா TNTET பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு 5thலேருந்து நிறைய கவர் பண்ணுவாங்க. கருமேகங்கள் வானில் திரண்டன. டேஷ் மழை பெய்யவில்லை. இத்தொடருக்கு பொருத்தமான இணைப்பு சொல் எது? கருமேகங்கள் வானில் திரண்டன ஆயினும் மழை பெய்யவில்லை. இத்தொடருக்கு பொருத்தமான இணைப்பு சொல் ஆயினும். இப்போ ரீசனாக நான் இந்த எக்ஸாமில் என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா இதில் எது இணைப்பு சொல் இல்லை அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதனால் இணைப்பு சொல் சம்பந்தமான கேள்வி எல்லாமே பார்த்துக்காங்க. மணமக்களை டேஷ் என வாழ்த்தினர். வாழ்க வாழ்க என வாழ்த்தினர். கங்கை கொண்ட சோழபுரம் டேஷ் என்று புலவர்களால் போற்றப்பட்டது. ஸோ இந்த கேள்விக்கு விட மற்றும் அதாவது கங்கை கொண்ட சோழபுரம் வந்து கங்காபுரி அப்படின்னு அழைக்கப்பட்டது. கங்காபுரம் என்றும் புலவர்களால் போற்றப்பட்டது. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. தமிழன் என்றோர் இனம் உண்டு. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இவ்வாறெல்லாம் கூறியவர் யார்? இது எல்லாமே முக்கியமான டேர்ம்ஸ் தான், பார்த்துக்காங்க. இது போல் கேள்விகள் வந்து அடிக்கடி கேட்குறாங்க. பேப்பர் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது போல் கேள்விகள் நிச்சயமாக வரும். ஸோ 2 ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. அடுத்த 2 ஆப்ஷன் பார்க்கலாம். நாமக்கல் வே ராமலிங்கனார். இது எல்லாமே அவங்க தான் சொல்லியிருக்காங்க. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது. தமிழன் என்றோர் இனம் உண்டு. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. இது எல்லாமே சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் வே ராமலிங்கனார். வையகம் என்பதன் பொருள் என்ன? வையகம் அப்படின்னா உலகம் அப்படிங்கிறது பொருள். அனுமதி இச்சொல் குறிக்கும் பொருள் என்ன?
இசைவு, பெர்மிஷன் சொல்கிறோம் இல்லையா, அதுதான் இசைவு, அனுமதி. பழங்காலம் இந்த சொல்லுக்கு உரிய எதிர்சொல். இது ஈஸி, புதிய காலம். தோட்டம் ப்ளஸ் கலை இந்த சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. தோட்டக்கலை. நலன் எல்லாம் இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. நலன் ப்ளஸ் எல்லாம் இதுதான் வரும். நலன் ப்ளஸ் எல்லாம். பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என பாடியவர் யார்? இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்லாம் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. பாரதி நாள் இன்றடா பாட்டிசைத்து ஆடடா என பாடியவர். வாணிதாசன். வனப்பு இந்த சொல்லின் பொருள். வனப்பு அப்படின்னா அழகு. கண்ணுக்கு அழகு டேஷ். கண்ணுக்கு அழகு இரக்கம். என்று பிளஸ் உரைத்தல் இந்த சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது. என்றுரைத்தல். லாஸ்ட் ஆப்ஷன் தான் சரி. பொற்காசு இந்த சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொன் ப்ளஸ் காசு. சம்டைம்ஸ் வந்து இங்கே 2 சொல்லின் கொடுத்த மாதிரி 3 சொல்லின் கொடுத்துருவாங்க. ஆனால் பொற்காசுக்கு வந்து இதுதான் வரும். பொன் ப்ளஸ் காசு. இந்த வரும். தரணி சொல்லின் பொருள். தரணி, வையகம் இது எல்லாத்துக்குமே பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உலகம். தரணி ஆண்டார் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அது. கசடர இச்சொல்லின் பொருள். குற்றம் நீங்க. வெளிச்சம் இந்த சொல்லின் எதிர்சொல். இருட்டு. கண்ணகியின் சிலம்பு டேஷால் ஆனது. மாணிக்கத்தால் ஆனது கண்ணகியின் சிலம்பு. வறுமை இந்த சொல்லுக்கு உரிய எதிர்சொல். செம்மை. பொருள் பிளஸ் செல்வம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். பொருட்செல்வம். திரை என்ற சொல்லின் பொருள். அலை. நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது. மரபு அதாவது வழக்கம் அப்படி சொல்றோம் இல்லையா, அதான் நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவரை நாமும் சொல்வது மரபு. பூ பறித்தால் என்பது இது எவ்வகையான மரபு? வினை மரபு. இது ஒரு செயல். ஓகேங்களா, அதனால இது வந்து வினை மரபு. அறிவிலர் என்பதன் எதிர்சொல். அறிவுடையவர். ஆக்சுவலாக அறிவிலர்னா என்ன பொருள்னா அறிவு இல்லாதவர், அதுதான் அறிவிலர்.
அப்போ அதுக்கு எதிர்சொல் கேட்குறாங்க இல்லையா, அப்போ அறிவுடையவர். எண்ணுதல் இச்சொல்லுக்குரிய பொருள். நினைத்தல். எண்ணுதல் அப்படின்னா பொருள் பார்த்தீங்கன்னா நினைத்தல். ஸோ இந்த 30 கேள்விக்கு நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் ஜஸ்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டிஎன்ட் எக்ஸாம் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான சைக்காலஜி ஸ்டடி மெட்டீரியல் எங்கிட்ட அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாங்கிக்காங்க. அதாவது இப்போ இருக்கக்கூடிய டிஆர்பி நியூ சிலபஸ் படி 10 யூனிட்டுக்குமே எம்சிக்யூ டைப் கொஸ்டின்ஸாக கொடுத்துருக்கோம். ஒரு கொஸ்டின் அதுக்குரிய 4 ஆப்ஷன் இருக்கும். அதற்குரிய விடை வந்து போல்ட் லெட்டரில் கீழே கொடுத்துருப்போம். ஸோ ரொம்ப படிக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்கும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே நாங்கள் என்ன கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டி பேப்பர் 2ல் முந்தைய ஆண்டு தேர்வுகளில் கேட்கப்பட்ட உளவியல் கேள்விகள், அதாவது 2012லேருந்து 2025 வரைக்கும் கேட்கப்பட்ட உளவியல் கேள்விகள் வித் ஃபைனல் ஆன்சர் கீயோட கொடுத்துருக்கோம். அடுத்து இது கூடவே டிஎன்டெட் பேப்பர் 2 முந்தைய ஆண்டு தேர்வுகள் கேட்கப்பட்ட தமிழ் கேள்விகள், இலக்கணம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு காமன் கொஸ்டின்ஸ் தான் வரும். மேக்ஸிமம் அதுதான் ரிப்பீட் ஆகுது. இப்போ இருக்கக்கூடிய 2025 கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருந்தால் கண்டிப்பாக உங்களுக்கு பேப்பர் 1 படிக்கிறவங்களுக்கு பேப்பர் 2ல் வந்து நிறைய கவர் ஆகாமல் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இலக்கணம் எல்லாம் உங்களுக்கும் சேர்த்து வரும். ஸோ 2012லேருந்து 25 வரைக்குமே இருக்கக்கூடிய தமிழ் கேள்விகள் தொகுத்து கொடுத்துருக்கோம். தேவைப்படுறாங்க வாங்கிக்காங்க. ஸோ இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.